நிலம் அல்லது வீடு தொடர்பான ஆவணங்களில் பட்டா, சிட்டா, அடங்கல் ஆகிய 3 ஆவணங்களை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ஆவணங்களை பற்றி இப்ப பலருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது. எனவே இந்த வீடியோல பட்டா, சிட்டா, அடங்கல்னா என்ன, அதை பத்தி தெளிவாகவும் தெரிஞ்சு கொள்ளலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க வியாபாரம். உடன் வழங்குபவர் பிளாட்ஸ் அண்ட் ரூஃப்ஸ். பட்டா, சிட்டா குறித்த விஷயங்களில் அதிக ஏமாற்று வேலைகள் நடப்பதனால் இவை குறித்து அறிந்திருக்க வேண்டியது அவசியமானதாகும். பட்டா என்கின்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. பட்டா என்பது ஒரு அசையா சொத்தின் உரிமையாளர் யார் என்பதற்கு வருவாய்த்துறை வழங்கக்கூடிய ஒரு ஆவணமாகும். பட்டாவில் கூட்டுப்பட்டா, தனிப்பட்டா என 2 வகை உள்ளன. உங்களிடம் இருந்து ஒருவர் நிலம் வாங்கினால் அவருக்கு அளிக்கப்படும் பட்டா தனிப்பட்டா. நிலத்திற்கான சர்வே எண் உங்கள் பெயருக்கு மாற்றப்படும். ஒரு நிலத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தால் அந்நிலத்திற்கு கூட்டுப்பட்டா வழங்கப்படும். உதாரணமாக ஒரு பிளாட்டில் 8 பேர் இருக்கிறார்கள் என்றால் 8 பேருடைய பெயரிலும் பட்டா இருக்கும். அதன் பெயர்தான் கூட்டுப்பட்டா. பொதுவா நிலம் வாங்கின 15 நாட்குள்ள பட்டா வழங்கப்பட வேண்டும். ஒருவரிடம் இருக்கும் நிலத்தின் ஒரு பகுதியை மட்டும் வாங்கினால் அரசு ஊழியர்கள் அளந்து பார்த்து சர்வே எண்ணில் உட்பிரிவு வகுத்து பட்டா வழங்க வேண்டும். சர்வே எண் என்பது ஒரு ஊரில் சுமார் 100 ஏக்கர் நிலத்தை தலா 100 நபர்களுக்கு பிரித்து கொடுத்து 1 முதல் 100 எண்களை அடையாளமாக வைத்துக் கொள்வதுதான் சர்வே எண். உதாரணத்திற்கு 1ஆம் எண்ணை அடையாளமாக கொண்டவர்களின் நிலத்தின் சர்வே எண் 1 என அழைக்கப்படும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுக்கு எப்படி ஆதார் எண் அடையாளமா இருக்குதோ அதே மாதிரி நிலங்களுக்கு அடையாளமா இந்த சர்வே எண். சர்வே எண் என்ற நிலத்தின் அளவு 1 ஏக்கர் என வச்சுக்கலாம். அவர்களிடமிருந்து 10 சென்ட் நிலத்தை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் நிலத்தின் சர்வே எண் 1/A என குறிப்பிடுவார்கள். இவற்றில் A என்பது உட்பிரிவு. சர்வே எண்ணை புல எண் என்றும் குறிப்பிடலாம். நிலத்தின் பயன்பாட்டை வைத்து அந்நிலங்களை பல வகைகளாக பிரிக்கலாம். அதாவது நஞ்சை, புஞ்சை, நத்தம் மற்றும் புறம்போக்கு என நிலத்தின் தன்மைகளை பிரிக்கின்றனர். சிட்டா என்பது பட்டாவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுடன் சேர்த்து கூடுதல் தகவல்களை கொண்டிருக்கும். ஒரு நிலம் அமைந்திருக்கும் மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டா வகை, உரிமையாளர், நிலம் நஞ்சையா புஞ்சையா, பயன்பாட்டில் உள்ளதா, தீர்வை விவரங்கள் என அனைத்தும் சிட்டாவில் இருக்கும். பட்டா நிலத்திற்கான உரிமை ஆவணம். சிட்டாம் நிலம் குறித்த விவரங்களை தொகுப்பு. ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு சர்வே எண் கொண்ட நிலத்தையும் பதிவு செய்ய வேண்டும். உதாரணமாக 1 முதல் 500 வரை சர்வே எண் இருந்தால் ஒவ்வொரு நிலத்திலும் வீடு உள்ளதா, கிணறு உள்ளதா, பயிரிடப்பட்டிருக்கிறதா, என்ன வகை பயிர், கோயில் உள்ளதா, தோப்பு இருக்குதா, அப்படி இருந்தா என்ன வகையான தோப்பு என எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு ஆவணப்படுத்த வேண்டும். இந்த ஆவணத்தின் பெயர் அடங்கல். ஒரு வருவாய் கிராமத்தில் 1000 முதல் 2000 வரை சர்வே எண் இருக்கும். அவை குறித்த தகவல்கள் அனைத்தையும் கிராம நிர்வாக அலுவலர் பதிவு செய்ய வேண்டும். தற்போது பெரும்பாலும் நேரில் ஆய்வு செய்யாமல் முந்தைய பதிவுகளை அப்படியே காப்பியடிக்கப்படுகின்றனர். உங்களது நிலம் குறித்த பட்டா, சிட்டா விவரங்களை தெரிந்து கொள்ள தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தலாம்.